எந்த அளவுக்கு வெறித்தனமானா, இப்ப என்ன படம், எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆனாலும், நம்ம உதயம் தியேட்டர்ல எல்லா படத்துக்குமே பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன் நானு. நான் தான் குட்டியா இருப்பேன். என்ன தான் மேல தூக்கி விடுவாங்க. பேனர் மேல கட்டவுட் மேல ஏறி நான் தான் பால் அடிப்பேன். அந்த லீக் பிரச்சனை அது ஒரு ஃபேனாவோ இல்லை ஜென்ரல் ஒரு ஆக்டராவோ அது ஆப்வியஸா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா, ஓப்பனாவே சொல்றேன். தியேட்டர்ல எவ்வளோ நைட் ஆனாலும் விடிய விடிய நின்னாச்சு அந்த படத்தை நான் போய் தியேட்டர்ல தான் பார்ப்பேன். அதுதான் ஒரு ரசிகனா நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை. ஒரு ஒரு சினிமாக்காரனா நான் சினிமாவுக்கு கொடுக்குற மரியாதை அது. உங்களுக்கும் டேரக்டருக்கும் ஏதாவது பர்சனல் ஏதாவது கனெக்ஷன்னா உங்களுக்கு மட்டும் நிறையா ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆப்வியஸாக ஜெல்லஸ் ஒரு காண்டாகிற மூமெண்ட் தான். அசால்ட்டாக புரியுதுன்றீங்க. ஆனால் ஒரு ஆணுக்கான ஒரு காண்டு அது வந்து ஓவர் காண்டாக இருக்குது. படம் கமிட் பண்ணும்போதே வந்து அவர் என்கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொன்னார். இன்டிமேசி சீன்ஸ்லாம் இருக்கும், நடிக்க மாட்டேன் அப்படின்னா. இல்லை, ஆக்சுவலாக மஜாவான வண்டி ஓட்டின்னு வரீங்க. பின்னாடி தான் உட்காருவாங்க. வண்டியில் இல்லைங்க, ஆரோன் பேர் பொண்ணுங்க பின்னாடி தான் உட்காருவாங்க. ஆனால் நீங்கள் முன்னாடி உட்காந்து அமைதியாக வந்தால் கூட பரவாயில்ல. இதெல்லாம் எப்படி பேசணும்? இந்த வயிற்றுல பேசுன்றீங்க, வேற எதுவும் இல்லை. உங்க ரெண்டு பேருக்கும் மீன் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன்னா ஸ்கின் ஸ்பேசஸ் எங்க ரெண்டு பேருக்கு அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி போஸ்டர்ல பார்க்கும்போது அப்படி தெரியுது. நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன வில்லி மாதிரியே எல்லா போஸ்டர்லுமே என்ன வில்லி மாதிரியே காட்டியிருக்கீங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். சரி, ஓகே, அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். ஆனா நீங்க வந்து இல்லையா? மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட பிரேக்ஃபாஸ்ட் படத்துடைய டீம் தான் இருக்காங்க. வணக்கம். 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 ஸோ ஃபர்ஸ்ட் தளபதிக்கும் உங்களுக்கான தளபதி எந்த மாதிரியான ஒரு ஃபேன் நீங்க, அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க. நான் பயங்கர வெறித்தனமான தளபதி ரசிகன். அதான் எந்த அளவுக்கு வெறித்தனமானா, இப்போ என்ன படம், எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் நம்ம உதயம் தியேட்டரில் எல்லா படத்துக்குமே பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன் நான். நான் தான் குட்டியா இருப்பேன். என்ன தான் மேலே தூக்கி விடுவாங்க. பேனர் மேல கட்டவுட் மேலே ஏறி நான் தான் பால் அடிப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தளபதி தளபதி தளபதி. நான் சின்ன வயசுல எனக்கு விவரம் தெரிஞ்சு, எனக்கு விவரமே தெரியாது, சாரி, எனக்கு விவரம் தெரிஞ்சும் போதே நான் தளபதி ரசிகன் தான். ஆனால் எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவர் ரசிகன்றது வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அவரோட சாங்ஸ் தான் இந்த அப்படி போடு, கில்லி சாங்ஸு, அந்த டைம்ல திருப்பாச்சி, அந்த டைம்ல தான் ரொம்ப சின்ன பையன். ஸோ நான் பாடிட்டே சுற்றுவேன். அந்த மதுரைக்கு போகாதடி அந்த பாட்டெலாம். ஸோ எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் அவரோட ரசிகன் தான்றது வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்காக அவரோட ரசிகன் ஆகிட்டேன். அந்த லீக் பிரச்சனை இல்லைன்னா நம்மளாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு விஷயத்த கொண்டு வரோம். அது சின்ன பட்ஜெட்டாகட்டும் பெரிய பட்ஜெட்டாகட்டும், இந்த லீக் அப்படின்ற நடக்கும்போது அது ஒரு ஃபேனாவோ இல்லை ஜென்ரல் ஒரு ஆக்டராகவும் உங்களுடைய இது? அது ஆப்வியஸாக ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்குமே அந்த லிங்க்ஸ் நிறைய ஷேர் ஆச்சு. எவ்வளோ பேர் சொன்னாங்க, படம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, பாரு. நான் வந்து சும்மாவே ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்க மாட்டேன். இப்போ ஓடிடின்னு ஒரு கல்ச்சர் வந்ததுனால அந்த ஓடிடியில் பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டி வந்து தேட்டரில் ஒரு குவாலிட்டி கிடைக்கணும். அதே குவாலிட்டி இப்போ ஓடிடியில் வரதுனால தான் ஓடிடியில் படம் பார்க்குறேன்னு தவிர்த்து நான் டவுன்லோட் பண்ணி என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது படம். நான் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசல. எனக்கு குவாலிட்டியாகவே அது மிஸ் ஆகிடும்ன்ற ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னா அந்த குவாலிட்டியை மிஸ் பண்ணாமல் நம்ம எப்படி அந்த சோர்ஸில் பார்க்கணுமோ அந்த சோர்ஸில் பார்க்கணும். இந்த லீக்கை பற்றின விஷயங்கள் வந்து நான் இப்போ சொன்னேன்ல, தேட்டரில் எவ்வளோ நைட் ஆனாலும் விடிய விடிய நின்னாச்சு அந்த படத்தை நான் போய் தேட்டரில் தான் பார்ப்பேன். அதுதான் ஒரு ரசிகனா நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை. ஒரு ஒரு சினிமாக்காரனா நான் சினிமாவுக்கு கொடுக்குற மரியாதை அதுதான். ஸோ அந்த மரியாதை வந்து நம்ம கலையை எல்லாருமே ரசிக்கிறோம். நான் அந்த கலையை ரசிக்கிற ஒருத்தவங்களுமே அந்த கலைக்கு ஏற்ற மரியாதை கொடுக்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்தாச்சு, நல்லா இருக்கு. அண்ட் இப்போ வந்து டேரக்டர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜோடியாக மாற்றி உட்கார வச்சிருக்காங்க. ரைட்டா? நீங்கள் படத்தில் ஜோடி கிடையாது. கிடையாது. ரைட்டு. இப்போ அதான் படத்தை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜென் சைடில் சின்ன வந்து ஒரு ஈகோ இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பிரதர் உங்களுக்கும் டேரக்டருக்கும் ஏதாவது பர்சனல் ஏதாவது கனெக்ஷன்னா உங்களுக்கு மட்டும் நிறையா ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆப்வியஸாக ஜெல்லஸ் ஒரு காண்டாகிற மூமெண்ட் தான். அசால்ட்டாக புரியுதுன்றீங்க. ஆனால் ஒரு ஆணுக்கான ஒரு காண்டு அது வந்து ஓவர் காண்டாக இருக்குது. புரியுது. இல்லை, ஆக்சுவலி வந்து அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம படம் கமிட் பண்ணும்போதே வந்து அவர் என்கிட்ட ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொன்னார். இன்டிமேசி சீன்ஸ்லாம் இருக்கும்,
நீ உடனே நடிக்க ஓகே மாட்ட சொல்லிட்டீங்களா? அப்படின்னா இல்ல ஆக்சுவலா இல்ல உடனே ஓகே சொல்றதுல நம்ம நடிக்க மாட்ட அப்படின்னு அந்த இடத்துல வந்துட்டு நீ எதுவுமே இது பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் இப்பவே பேசிக்கலாம். ஏன்னா அங்க வந்து நீ முடியாது அந்த மாதிரிலாம் சொன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா அது தேவைப்படுறதுனால தான் அந்த இடத்துல அத வைக்கிறாங்க. இல்லன்னா வந்து அத வைக்க முடியாது. ஸோ அந்த இப்போ நம்ப ஒரு ஒரு கப்புள் இருக்காங்க. ஒரு மேரேஜ் லைஃப்ப காட்டுறோம். அவங்களுக்கு நடக்க போற பிரச்சனைய காட்டுறோம்னா, அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ அந்யோன்யமா இருந்தாங்கன்றதும் காட்டி தான் ஆகணும். ஸோ அத காமிச்சா தான் அடுத்து அவங்களோட பிரிவு வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸால அத கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எவ்வளோ முக்கியமோ, இதுவும் அவ்வளோ முக்கியம் அப்படின்றது டைரக்டர் ஃபீல் பண்ணியிருக்காரு. உண்மைய சொல்லுங்க. நீங்க லவ் பண்றீங்களா பர்சனலா? வேற இல்ல. இல்ல அப்புறம் உங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்லாம் பார்த்து லவ்வர்லாம் கேர்ள் பார்த்து சொல்ல ஃபிரெண்ட்ஸ்லாம் இல்லங்க. நீங்க வேற இல்ல, இல்ல, இல்ல. நிஜமாலே இல்ல. ஒரு ஷாட் பார்த்தேன். என்னன்னா, இது நல்ல ஒரு ராயலான ஒரு மஜாவான வண்டி ஓட்டின்னு வரீங்க. பொண்ணுங்க ராயலான பின்னாடி தான் உட்காருவாங்க. ராயலான வண்டிலாம் இல்லங்க. ஆர்.ஒன் பொண்ணுங்க பின்னாடி தான் உட்காருவாங்க. ஆனா நீங்க முன்னாடி உட்கார்ந்து அமைதியா வந்தா கூட பரவால்ல. இதெல்லாம் எப்படி பேசணும்? ஒரு மாரி இந்த வயித்தெரிச்சல்ல பேசுன்றீங்க. வேற எதுவும் புரியுது, இல்ல. புரியுது. இல்ல ஆக்சுவலி வந்து எப்படி சொல்றது? இது எல்லாமே வந்து டைரக்டர் சொல்லி பண்ண விஷயங்கள் தான். நம்ப யாரு நான் சின்ன பார்த்தா அப்படி பையன். தெரியல. இல்ல நான் சின்ன பையன். நான் கேட்டவரு வச்சுருவாரா? யோசிச்சு பாருங்க. இல்ல. ஆக்சுவலா கதை இருக்கும். பட் யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் படத்திலே இந்த மாரி ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா, அது குடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. குடுத்து வச்சிருக்கணுன்றத தாண்டி அது வந்து ஆக்சுவலி ரொம்ப கஷ்டங்க. அது நம்ம நெனைக்கிற மாரி இல்ல. அது அந்த இப்ப நம்ம இங்கருந்து பார்க்கும்போது அத குடுத்து வச்சிருக்கோன்ற ஃபீல் வரும். ஆனா அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்திருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமா சூப்பர், இருக்கும். சூப்பர். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆமா. அதுவும் வந்து ஃப்ரண்ட்ல உட்கார வச்சுலாம் ஓட்டுறதுன்றது வந்து சாதாரணமான விஷயமே இல்ல. ஏன்னா, அந்த டேங்கே வந்து எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கும். அவங்க உட்கார்ந்திருந்தா இப்படி இருப்பாங்க. நம்ம ரோடே தெரியாது ஃபர்ஸ்ட்டு. குத்து மதிப்பா தான் ஓட்டிட்டு போனோம். ஸோ அது கஷ்டமா தான் இருந்துச்சு. நிஜமா சொல்லப்போனா. ஓகே. உங்களுடைய தமிழ்ல இது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டெபியூட் படம் ஆமா, கரெக்ட்டுங்களா? ஆமா. மலையாளத்துல ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. 2 படம். 2 படம் பண்ணீங்க. தமிழ்ல இது டெபியூட் படம். இந்த படத்துக்கான எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? அண்ட் சார் வந்து ஆப்வியஸா ஒரு மிகப்பெரிய ஹிட் குடுத்த ஒரு டைரக்டர். நடுவுல அவருக்கு நெறைய கேள்வி இருக்கு. நடுவுல கொஞ்சம் பிரேக் இது அதெல்லாம். பட் அகைன் அவங்க கூட நீங்க கொலாபரேட் ஆகுறேன் அப்படின்னு சொல்றப்போ, இந்த படத்துல உள்ள சான்ஸ் எப்படி இருந்தது? படம் எப்படி வந்திருக்குன்னு 2 பேருமே சொல்லுங்க. நான் காஸ்டிங் டைரக்டர் த்ரூ தான் ம். படம் கமிட் ஆகுது. ஒரு நாள் வந்து ஊர்லேருந்து இங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட் நரேஷன் முடிச்சுட்டு, அப்பவே ஓகே சொல்லிட்டாங்க சார். அப்பவே சைன் பண்ணிட்டு தான் நான் கிளம்புறேன். கிளம்பி ஒரு 1 வீக்ல ஷூட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ம். ஸோ பெங்களூர்ல தான் ஷூட் இருந்துச்சு. ஸோ படம் எனக்கு ஏதோ டக்குன்னு ஒரு விஷயம் அமையும்ல, அந்த மாரி தான் இருந்துச்சு. 1 வீக்ல எல்லாமே செட்டில் ஆயிட்டு, அப்பவும் எனக்கு நம்ப முடியல. சரி நம்ம பண்ண போறாங்களா? அந்த டவுட்ல தான் இருந்துச்சு. அப்புறம் சார பத்தி எனக்கு ஆ நான் மலையாளி. ம். ஸோ எனக்கு அந்த டைம்ல பெருசா தெரியாது. டைரக்டர் அந்த மாரி அந்த விஷயம்லாம் தெரியாது. இவங்க சொன்னாங்க, கால் பண்ணி சொன்னாங்க, "காந்தி கிருஷ்ணா சார் தான் டைரக்டர். ரொம்ப ராசியான டைரக்டர். நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும்னு" பார்த்தா, "செல்லமே ஆனந்த தாண்டவெல்லாம்." ஸோ இது நான் யூடியூப் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான், இதுல சாங்ஸ் எல்லாமே கேரளால அப்பவே கேட்டிருப்பீங்க. ஹிட். ரைட். நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கும். அந்த டைம்லலாம் டான்ஸ் ஆடிருக்கு. இந்த கனா கான்கிரே சாங்ஸ்க்கெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது, என்னடா இவ்ளோ பெரிய விஷயம் நடக்குது. அதுவும் ரொம்ப ஈஸியா நம்மகிட்ட வந்துட்டோம். அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பெருமையா தான் இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட போய் சொல்றதுக்கும், இவங்க கூட போய் இவங்க கூட சேர்ந்து படம் பண்றாங்க. அப்புறம் ஜிவி சார் இருக்காங்க படத்துல. அதெல்லாம் யோசிக்கும்போதே ஏதோ நம்ம சின்ன வயசுல இல்லன்னா, சினிமாக்கு வரணும்னு ஆசைப்படுற அந்த அந்த ஏஜ் இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்ம கனவுல வந்திருக்கும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் எனக்கு லைஃப்ல நடக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப ப்ரவுடா இருந்துச்சு. உங்களுடைய கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க மேடம். லைக் மேரிட், மேரிட் வுமன் தான். மேரிடு மீன்ஸ் 2மே காட்டுறாங்க. இப்போ லவ் நான் ஃபேஸ் அண்ட் இது. பேரு ஆமா. ஜான்வி ஜான்வின்னு தான் பேரு கேரக்டர் நேம். எப்படின்னா, ஒரு ரொம்ப போல்ட் அண்ட் இண்டிபெண்டன்டான ஒரு வுமன். அவங்க ரொம்ப வெல்த்தியான ஒரு பொண்ணு. அப்பா கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதுதான் ஸ்டோரி. ஸோ எனக்கு போர்ட்ரே பண்றதுக்கு கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னு நான் நெனச்சிருந்தது. ஏன்னா கேரக்டர் ஸ்கெட்ச் படி கேரக்டருக்கு நெறைய எலிவேஷன்ஸ், அப்ஸ், டவுன்ஸ் இந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அது கேரி பண்ணணும். அது அப்படியே நம்ம ஆடியன்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற முடியிற அளவுக்கு நம்ம கன்வே பண்ணணும். நம்ம ஆக்டிங்ல நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. பட் 2 டேஸ் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் ட்ராக்ல அந்த ஒரு ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சுட்டேன். அந்த கேரக்டர் நான் ஹோல்ட் பண்ணணும். எனக்கு ஏதோ ஒருவேளை நம்மளும் இந்த சிச்சுவேஷன்ஸ் அமைச்சிருந்தா நானும் ஜான்வி மாரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக ஆரம்பிச்சுட்டு. சார் உங்களுக்கு ஏன்னா இப்போ நம்ப விஷால் சாருடைய ஃபர்ஸ்ட் படம். இப்போ அந்த சார் கூட நம்ப கனெக்ட் பண்றோம் அப்படின்றப்போ, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து இது நான் கனவுல கூட நினச்சதில்ல. இந்த மாரி ஒரு விஷயம் எனக்கு என் லைஃப்ல நடக்கும்ன்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ்ல ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் தான். ஸோ அப்படி எனக்கு சடனா இப்போ நான் இதுக்கு முன்னாடி அஞ்சாமைன்னு ஒரு படம் நடிச்சேன். அந்த படத்தோட கோ டைரக்டர் வந்து சாரோட செல்லமையிலேருந்து ஆனந்த தாண்டவம் எல்லாமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலயும் அவர் தான் கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கால் பண்ணி கூப்பிட்டாரு. இந்த மாரி
உன் ஏஜ் கேட்டகரியில் ஒரு பையன் தேடிட்டு இருக்காங்கடா, நீ வந்து பாரு. ஃபோட்டோ காமிச்சேன். சார் ஓகேன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இருந்தாலும் நீ நேரில் வர சொல்கிறாருன்ட்டு கூப்பிட்டாங்க. போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சாரை பார்க்க போகிறேன்ற போதே எனக்கு வந்து ஏன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள் அது எல்லாமே செல்லமேலாம் வந்து ஒரு இன்ச் பை இன்ச் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாடியிலேருந்து ரீமா சன்மம் தள்ளி விட்டோன்னே விஷால் சார் அப்படியே வந்து கீழே பாட்டு வரும். சதறும் போது கரெக்டாக பார்த்தா தண்ணியில் குதிச்சு பாட்டு வரும். அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதிரி அது பார்க்கும்போது ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்கும். அப்படி எனக்கு சாரை பார்க்கும்போது சார்ட்ட எனக்கு நிறைய கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. போய் கேட்கணும், சார் இது எப்படி சார் பண்ணீங்க? இது அப்படி சார் பண்ணீங்க? எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் வந்து அவர்ட்ட எனக்கு பேசும்போது வாயை திறந்தா நான் ஏதாச்சும் அவர்ட்ட கேள்வி கேட்டுருவேன். அதனால நான் வாயை மூடிட்டே உட்காந்துருக்கேன். பார்த்துட்டு "நீ என்ன பண்ணியிருக்க? என்ன ஏதுன்னு கேட்டு பேசினாரு. இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு. எனக்கு ஆக்சுவலா அவர் வந்து நான் கேட்டேன், "சார் நான் நடிச்சு காட்டுறேன் சார். ஒரு தடவ பண்ணி காட்டுங்க." "அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம்." எனக்கு முன்னாடி ஒரு 2, 3 சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்தேன். ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆகல அந்த டைம்ல. 5ஆம் படம் ரிலீஸ் கூட ஆகல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த படத்தோட மேனேஜர்ஸ்லாம் பார்த்துட்டு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு, "நான் நடிக்க வச்சுக்கிறேன், பிரச்சனை இல்ல. எனக்கு இவன் ஓகே, அவ்வளோதான். அது போதும்." அப்படின்றதோட அவர் என்னை ஃபிக்ஸ் பண்ண அந்த நாள் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஸோ எதுவுமே இல்லாம உட்காந்துருந்த ஒரு பையனை கூப்பிட்டு நிக்க வச்சு, "நீ நடிடா." அப்படின்னா அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் உள்ள வருது. ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. செம்ம. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா விஷால் சாரும் இன்ட்ரோடியூஸ் தான். ஆமா. பர் சாரும் 2, 3 படம் தான் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அவரும் அந்த மாதிரி தான். பட் இதுல வந்து 2 ஸ்டோரி மாரி தெரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. இப்ப எங்க படம் பார்த்து தான் விஷயம் தெரியும். உங்க 2 பேருக்கும் மீன் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன்னா இல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸஸ் எங்க இருக்கா? 2 பேருக்கு அந்த கனெக்ஷன் இல்ல அந்த மாதிரி படத்துல இல்ல புரியுது. ஸ்கிரீன் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீன் ஸ்பேஸா எதுவுமே கிடையாது எங்க 2 பேருக்குமே. நான் இவங்கள ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலா இவங்கள பார்க்கும்போது இவங்க போர்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இவங்க போர்ஷன் முடிச்சுட்டு எங்க போர்ஷன் தனியா எடுத்தாங்க. லாஸ்ட்டா தான் எடுத்தாரு சாரு. நான் இவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்கிட்ட சொன்ன உடனே, "உங்கள பார்க்கும்போது பலார்ன்னு அடிக்கணும்னு தாங்க தோணுது." ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நான் எமோஷன்ஸ்க்காக வந்து எனக்கு கொஞ்சம் இன்டர் கனெக்ட் மாரி இருக்கும் நெறைய விஷயங்கள். அதுல எமோஷன்ஸ்க்காக வந்து இவங்களோட சீன்ஸ் கொஞ்சம் காமிச்சாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிஜமாலே வந்து அவ்வளோ ஒரு அரகன்ட்டா அந்த மாதிரி. அரகன்ட்டா ஒரு மாரி நல்லா நீங்க பாருங்க. நான் சொல்லிட்டேன்னா நான் எதுவுமே சொல்லிறக்கூடாது, பிசிறு வெளிய வந்துறக்கூடாதுன்னு நான் யோசிச்சு பேசுறேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயமும் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலா எங்க போர்ஷனோட அவங்க போர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து ரிலேட்டபிள் ஃபேக்டர்ஸ் நெறைய இருக்கு அதுல. சென்சிட்டிவான விஷயங்களும் நெறைய இருக்கு. ஸோ அப்படிதான் நாங்க பார்த்து பேசிக்கிட்டோம். ஆனா நாங்க ரொம்ப ஒரு ஃபேமிலி மாரி ஆயிட்டோம் அதுக்கப்புறம். எங்களுக்குள்ள ஒரு நாள் காம்பினேஷன் ஷூட்டுமே கிடையாது. இருந்தாலும் வந்து நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். உங்க பேர் பத்தி சொல்லுங்க. ராணவ். ராணவ் அவரு ஏன்னா அவர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்பாவியா, ஒரு மாமனாருக்கு பயப்படுற அப்படின்னு தெரியுது சீன் பார்க்கும்போது. பட் போஸ்டர்ல பார்க்கும்போது அப்படி தெரியுது. நானும் யோசிச்சுட்டு ஏன் என்ன வில்லி மாரியே எல்லா போஸ்டர்லயுமே என்ன வில்லி மாரியே காட்டியிருக்கீங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். சரி ஓகே அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். ஆனா நீங்க வந்து இல்லையா? ஹீரோயின்ங்க. ஹீரோயின் தான். ஆனா பின்னாடி ஏதோ மாத்து வரல. இல்ல எல்லா அது எப்படி ஹீரோயின்ஸுமே தெரியுமா? எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு சீன் எடுத்து பார்த்தா 2 டைமென்ஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே. எல்லா இன்சிடென்ட்டுக்குமே 2 டைமென்ஷன் இருக்கும். மேபி இப்ப நான் என் பர்சனல் லைஃப்லயே நான் இன்னொருத்தருக்கு ரொம்ப நல்லவளா இருக்கும். இன்னொருத்தருக்கு ரொம்ப கெட்டவளா இருக்கும். அப்படிதானே? ஸோ அது மேபி என்ன பசங்களுக்கு பார்க்கும்போது ஐயோ ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு? ஆனா பொண்ணுங்களுக்கு பார்க்கும்போது ஐயோ நம்ம மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ராணாவை பத்தி சொல்லணும்னா ராணா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு. என்ன அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் பெருசா இருந்தது இல்ல. ஸோ சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டானா நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது வேற. ஸோ ராணா கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு ஷூட் பண்ணும்போது எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிடுச்சு. ஆனா எங்களுக்கு கொடுத்த சீன்ஸ் அப்படி இருந்துச்சு. ரொம்ப ஆமா சீரியஸான சீன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது ஆனா பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஓகே பரவாயில்ல. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாம அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டோம். ராணா சாங்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ராணா அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு நிஜமாவே. நான் இப்ப அவரு எனக்கும் எனக்காக அவருக்குமே சொல்றீங்களா? இல்ல நிஜமா தான் நான் இதுவா சொல்லல. ஏன்னா இப்ப எனக்கும் அவருக்குமே எந்த காம்பினேஷனுமே எதுவுமே கிடையாது. இருந்தாலுமே ஒரு ஒரு பிரதர்லி சப்போர்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. எல்லா இடங்கள்லயுமே சும்மா படம் முடிச்சுட்டு நாங்க இவ்வளோ ரிலீஸ் வரைக்கும் இருந்த பீரியட் ஆஃப் டைம்லலாம் வந்து அவர் நிறைய ஷூட்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கூட இப்போ வெரி ரீசெண்டா வரைக்கும் கூட செக் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன நடந்துட்டு இருக்கு உங்க லைஃப்ல? ஓகேவா? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருப்போம். திடீர்னு கால் பண்ணி நம்மள ஏதாச்சும் ஊக்கப்படுத்துற மாதிரி பேசுவாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு பர்சன் அவரு. ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ நம்ம தமிழ் சினிமால ரொம்ப சென்சேஷனலா இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சார் தான். அவருடைய மியூசிக்ல நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ இது எப்படி இருக்கு உங்களுக்கு?
பாட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்கும்போது இருந்த இது என்ன? அண்ட் லவ் சாங்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் 2 பேருக்குமே. எப்படி இருக்கு? அந்த சாங்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். ஜிவி சார் இந்த படத்துக்காக 4 சாங்ஸ் பண்ணியிருக்கு. ம். 4மே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அவங்க கம்போஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அந்த ஒரு அந்த ஒரு ரொம்ப பேசிக்கான Rough அந்த ஒரு song. ரஃப் சாங் கிடைக்கும்ல. அதுலயே ரொம்ப எப்படியாவது அந்த லிரிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு கேட்டா போதும். அந்த அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சு. இவங்களுக்கு மலேசியால ஒரு சாங். அது எப்படின்னா, தமிழ்ல நாங்க கேட்டாங்க, தெலுங்குல கேட்டாங்க. எல்லாமே கேட்சியா இருக்கு. ரொம்ப சூப்பரா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு 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 வைப் சாங் கிடைக்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பேட்டோ சாங், ஒரு சேட் சாங் ஒரு இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படின்னா, வைரமுத்து சார் லிரிக்ஸ் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ 2ம் சேர்ற டைம்ல ஒரு பெட்டர் ஒரு ஃபீல். அந்த எமோஷனையே ரொம்ப மேல தூக்கி வைக்கிற மாரி. அப்புறம் இன்னும் 2 சாங்ஸ் இருக்கு. லவ் சாங் எனக்கும் ராணவுக்கும் தான். அது ஒண்ணு கசாக்கிஸ்தான், ஒண்ணு மணாலி அங்க ஷூட் பண்ணியிருக்கு. எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே கரெக்ட்டா அமைஞ்ச மாரி தான் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா, ஜிவி சார் கூடலாம் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒர்க் பண்றதெல்லாம் எல்லாருக்கும் லைஃப்ல கிடைக்கிற ஒரு சான்ஸ் இல்ல. அப்படி கடவுள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் நெறைய எமோஷனல் சீன்ஸ் நாங்க பிஜிஎம் ஆர்ஆர் முடியறதுக்கு முன்னாடியே நாங்க பார்த்துருக்கோம். அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அப்பவே ஓகே எமோஷனலா தான் இருக்கும். ஆனா சில சீன்ஸ் எல்லாம் அவங்க ஆர்ஆர் அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்ததுக்கப்புறம் உட்கார முடியாது. பார்க்கும்போது அவ்ளோ ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்யா. இப்போ நீங்க சாங்ஸ் 4 சாங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. 4 சாங்ஸ் சொல்லும்போதுமே 4 ஊர் பேர் தான் சொல்றீங்க. அது சாங்க்காக நம்ம ஜென்ரலா போவோம்ல. ஏன்னா சாரோட படங்கள் எல்லாமே லொகேஷன்ஸும் ஹைலைட்ஸா இருக்கும். இல்லையா? போட்ல கடத்தின்னு போய் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அது தனியா இருக்கும். ஒரு மாரி ஒரு ஐலேண்ட்ல தனியா அது மாரி கடத்தின்னு போய் வச்சிருப்பாரு. அது மாரி சாங்க்காக போய் ஷூட் பண்ணதா? இல்ல கதையிலயும் அந்த மாரி டிராவல் இருக்கா? இல்ல சாங் கதையிலேயே இருக்கு. ஓ! ஒண்ணு மட்டும் தான் ஒரு ட்ரீமி சாங். அது மட்டும் கசாகிஸ்தான்ல போய் ஷூட் பண்ணது. இந்த மணாலி சாங் இவங்களோடது மலேசியால தான் ஷூட் பண்ணியிருக்கு. அது எல்லாமே ஸ்டோரியில அப்படியே தான் இருக்கு. அந்த ஸ்டோரிக்கு அது தேவைப்பட்டுருச்சு. ஸோ அங்க ஒரு சாங் ஹேப்பன் ஆகுற மாரி அந்த மாரி. சூப்பர். இப்போ நம்ப ஜென்ரலா எந்த படம் பார்த்தாலும், இந்த படத்துலேருந்து நம்ம என்ன டேக் ஓவர் எடுத்துக்க போறோம், அப்படின்ற ஒரு பேஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி இந்த படத்துலேருந்து இதுதான் மெசேஜ். அது சொல்ல முடிஞ்சா ஓகே. ஏன்னா கிளைமாக்ஸ் பார்ட்டே அதுதான். பட் இதுலேருந்து ஆடியன்ஸ் வந்து இத எடுத்துட்டு போலாம். இது இப்போ ஜென்ஸிக்கான படமா? இப்போ இருக்கிற கேட்டே அந்த மாரி பிரிச்சுடுறாங்க. ஒரு 40 பிளஸ் ஆடியன்ஸ் பார்க்கலாம், காலேஜ் ஆடியன்ஸ் பார்க்கலாம், இல்ல ஜென்ஸிக்கான படம் தான் இது அப்படின்றது. ஸோ இதுல வந்து யார் எந்த ஆடியன்ஸ்க்குலாம் இது செட் ஆகும்? என்ன மெசேஜ் இந்த படத்துல எடுத்துட்டு இல்ல போலாம்? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா ஜென்ரேஷன்லயுமே மாறாத ஒரு விஷயம் வந்து லவ் தான். லவ்வுன்றது ஒரே மேட்டர் தான். அது எப்படி நீங்க திருப்பி போட்டாலும் லவ் தான். ஸோ அதுக்கு நெறைய டெர்ம்ஸ் இன்னைக்கு நம்ம வச்சுக்கலாம். ஆனா அந்த லவ்வுன்றது அட்லாஸ்ட் வந்து அது ஒரே விஷயம் தான். ஸோ என்னன்னா, என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது ஒரு கப்புள் லைஃப்ல? ஸோ அ எப்படி சொல்றது? இப்போ நான் 2 பேருக்கு நடுவுல சண்டை வருது அப்படின்னா, அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தினால 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறோம். ஸோ அந்த பிரிஞ்சு போறதுனால லைஃப் எவ்ளோ பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள ஃபேஸ் பண்றோம். அந்த பிரிஞ்சு வாழ்றதுக்கு உட்காந்து பேசினா நம்ப எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். எல்லாமே சார்ட் பண்ணிடலாம். அப்படி சார்ட் பண்ணி உட்காந்து பேசி ஒண்ணா வாழ்றது வந்து, பிரிஞ்சு போறத விட ஈஸியான ஒரு விஷயம். அது நல்லாவும் இருக்கும் லைஃப் அப்படின்றது வந்து இந்த ஸோ படம் கண்டிப்பா. இப்ப இருக்கிற இந்த பேர் எல்லாமே வந்து பேசிக்க மாட்ருக்காங்க. ஃபேஸ் டு பேசிக்கமா ஃபேஸ் இல்ல உட்காந்து என்னன்னா, ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுதுல்ல. நான் ஏன் உன்கிட்ட பேசணும்? நீ நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்றத மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இப்போ இந்த டைம்ல நான் சிரிச்சு பேசிட்டு போயிட்டாலும், ஒரு 4, 5 நாளோ இல்ல ஒரு 1 மாசமோ, 2 மாசமோ கழிச்சு, நீ அப்ப அன்னைக்கு பண்ணல அப்படின்ற அந்த வெஞ்சன்ஸ் வந்து நம்மளுக்குள்ள இருக்கு. அத நம்ம ஈகோன்னு சொல்லிக்கிறோம். ஆனா அது அது அத விட்டுறலாம் அப்படின்னு தோணுது. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ, உங்கள அப்படியே எடுத்துக்கிட்டா பெட்டர். உங்கள மாத்தணும்னு நெனச்சு, நானும் கஷ்டப்பட்டு, நீங்களும் கஷ்டப்பட்டு அப்படி எதுக்கு? அப்படி செட் ஆகலையா ஆரம்பத்திலேயே விட்டு நவுந்துரணும். எல்லாம் நல்லா ஒண்ணா சேர்ந்து ஒண்ணா இருந்துட்டு கடைசியில நவுந்து பிரிஞ்சு போய், அதுக்கப்புறம் அதுக்காக கஷ்டப்பட்டு, அதனால அவங்க மட்டும் கிடையாது. அதனால சுத்தி இருக்கிறவங்க படம் பார்த்தா புரியும். நான் எதுக்கு சொல்றேன்ட்டு. அதனால பாதிக்கப்படுற ஒரு அது இவங்கள தாண்டி 2 பேர மட்டும் தாண்டி இன்னொரு பெர்சனும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அதே மாரி தான். ஏன்னா லைஃப்ல நம்ம தப்பு எல்லார் லைஃப்லயும் நடக்கிறது தான். ஆனா அந்த தப்ப எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு நெறைய பேர் யோசிக்க மாட்டோம். ஒண்ணு நடந்துருச்சு சரி விட்டுடலாம் ஈஸி. ரொம்ப ஈஸியானது ஏதோ அதுதானே. மனுஷங்கன்னா அப்படிதான். ஈஸி ஏதோ அது போய் பிடிக்கலாம் அப்படிதான் நினைக்கும். ஸோ ஒரு லைஃப் எப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட் காட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் படத்துல அதுதான் மெயினா காட்டுறாரு. லைஃப்னு சொல்றது ரொம்ப அழகான ஒரு கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு பிளெஸ்ஸிங் வாழ்க்கைன்னு சொல்றது.
அது எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆடியன்ஸுக்கு காட்டும்போது நம்ம தப்பு பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல கூட நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் அமையணும்னு சொல்லிட்டு அந்த அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம போயிட்டே இருக்கிற, ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சுட்டு அப்படிதான் எனக்கு வரும்னு. ஸோ அப்படி அமையலைன்னா லைஃப் இப்படி ஆகும்னு இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்ஷன் கூட இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தெளிவா ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்கு. இப்போ இந்த ஜெனரேஷன்லும் இல்லைன்னா லாஸ்ட் ஜெனரேஷன்ல எப்பயோ லவ்னு சொன்னாலும் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலும் ரொம்ப ஃப்ரெஜைல், எப்போ வேணா உடஞ்சிடலாம். கிளாஸ் மாதிரி தான், கீழே விழுந்துட்டுனா அவ்வளோ வந்து உடஞ்சிடும். ஸோ அப்படி உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழ்வோம், எவ்வளோ பெயின்ஃபுல் அதுன்னு ரொம்ப இதுவாக காட்டுற. அதனாலேயே நம்ம லைஃப் வேணும், நம்ம கையில தான் இருக்கு. வேணும்னு வச்சா நம்ம அது அழகா கூட மாத்திக்கலாம்னு ஒரு தாட் வரும் இப்போ பாக்குறவங்க நீங்க ஆடியன்ஸுக்கு. சொன்னதுலேருந்து தான் அந்த டைட்டில் இருக்கோ? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேற இதுதான் ஞாபகம் வரும். இப்போ நீங்க சொல்றது வந்து இந்த ஃபாஸ்டா பிரேக் ஆமா, ஆகுது. ஆமா, பிரேக் ஆமா. ஆகுது. ஆமா, அ- ஆக்சுவலி அதுதான் டைட்டில் அது. அதுதான் மீனிங். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு 2 பேருக்கு பேரா இருக்காங்க, உடனே பிரேக்கிங் அப் சீக்கிரம் ஃபாஸ்ட். பிரேக் ஆகுறனால ஆமா, தான் அது ஆமா. வச்சிருக்கீங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து படத்தை தாண்டி உங்களை பத்தி கேட்கணும்னா, இப்போ தமிழ் சினிமால இப்போ ரொம்ப என்ன சொல்றது, ஒரு போட்டி நிறைஞ்ச ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் இப்போ நியூவா உள்ள வரீங்க. ஸோ உங்களை நீங்க எப்படி பிளேஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு இந்த படம் உங்களுக்கு எந்த லெவலுக்கு உறுதுணையா இருக்கும்? இந்த இந்த படம் மூலியமா நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போலாம் அப்படின்றது எப்படி நீங்க கொண்டு போலான்னு இருக்கீங்க உங்கள? எனக்கு இந்த பிளேஸே பெரிய பிளேஸா தான் தெரியுது. அதனால எனக்கு இப்படிதான் பிளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் எந்த ஐடியாவும் இல்ல. ஸோ எனக்குன்னு ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும் சினிமாக்குள்ள. ஏன்னா இப்போ சினிமா தான் லைஃப்னு இறங்கியாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் எப்படியாச்சும் பிடிச்சி படங்கள் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணி அப்படி கிடைச்ச சான்ஸ்லாம் நான் பண்ண படம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி எப்படி படங்கள் கிடைக்குது, ஸோ அதை வச்சு தான் நம்ம எங்கே போகிறோன்றது டிசைட் ஆகும். இப்போயும் நம்ம நம்ம அந்த பிளேஸை வந்து நோக்கி போகிற அளவுக்கு அந்த மென்டாலிட்டி இல்லை. ஓகே. ஸோ நம்ம இங்கே தான் அப்படிங்கிறதுனால. போகணும், நம்ம அது ஆகணும் இது ஆகணுன்ற மாதிரி மைண்ட் செட் இல்லை. ஸோ என்ன எங்கே போதோ எங்கே கொண்டு போதோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகலாம். எனக்கு நானா ஒரு பிளேஸ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எஸ்பெஷலி மூவி இண்டஸ்ட்ரியில் என்னோட வேலை ஆக்டிங்னா நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன்னா என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. மற்றது எல்லாமே மக்களோட ஆடியன்ஸ் எப்படி எக்ஸெப்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இது பார்த்துட்டு அவங்க எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுக்குறேன்னா ஐல் பி ஹாப்பி. அது கொடுக்கலைன்னா கூட ஓகே, எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அப்படி அவ்வளோ எதிர்பார்ப்போட வரல. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் அ ஆர்டிஸ்ட் நான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கே நான் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. நிறைய சீன்ஸ் எனக்கு அப்படி அமைஞ்சது. ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் பண்ண கேரக்டரில். ஸோ எனக்கு இப்போதைக்கு அது போதும். மற்றது மேபி இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாறாமல் இருக்கலாம். பட் ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் யோசிக்கலை. என்ன லைஃப்பில் இதுக்கப்புறம் வர்றதுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் இருக்கு. நம்மளை எப்போ எங்கே எப்படி உட்கார வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதனால் அவங்க கரெக்டாக உட்கார வச்சுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நியூ டீமாக இருக்கீங்க. சார் பற்றி தெரியும். இப்போ இந்த தியேட்டர் ரிலீஸ் அப்படின்றதே தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான் இப்போ இருக்கிறது. ஏன்னா ஓடிடி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால இப்போ வந்து தியேட்டருக்கு இந்த ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கான ஏன் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஜென்ரலாக எல்லா மைண்ட் செட் என்னன்னா 28 டேஸ் ஆப்வியஸாக ஓடிடிக்கு வந்துடும். நம்ம ஏன் தியேட்டருக்கு போய் பார்க்கணும்? நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு டோட்டலாக வேறு. அதில் பார்த்து அந்த ஃபீல் கிடைக்கிறது வேறு. ஏன் ஆடியன்ஸும் தியேட்டருக்கு வந்து இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி ரிலீஸ் டேட்டும் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்கோம். அதனால தேட்டரில் வந்து பாருங்க. ஏன்னா இப்படி பார்த்தா ஆக்சுவலி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது வந்து அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சினிமா. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஓடிடியில் வீட்டுக்குள்ளே உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து அந்த எல்லா சின்ன சின்ன எஸ்எஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த தேட்டர் எஃபெக்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து அந்த நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, என்னதான் நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு படம் பார்த்தாலும் தேட்டருக்குள்ளே ஒரு யாருன்னே தெரியாத ஒரு 100 பேர் கூட உட்காந்து நம்ம படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து தனியாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் ஓடிட்டு இருக்கும். அந்த 100 பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம அந்த 100 பேரை தாண்டி நம்ம தனிமையாக நம்ம நல்லா உணர முடியும் அந்த தேட்டருக்குள்ள. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சு தேட்டருக்கு வந்து கண்டிப்பாக படம் பாருங்க. காந்தி சார் 2 ஹிட் ஆல்ரெடி கொடுத்துருக்கு, செல்லமே ஆனந்த தாண்டவம். ஸோ அவங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு தான் இந்த படம் கொடுக்குறாங்க ஆடியன்ஸுக்காக. ஸோ அதில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்கள நிறைய எல்லா மக்கள் என்ன சொல்லணும், மக்கள் ஆமாம் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்ச ஒரு டைரக்டர் தானே. ஸோ அவங்க இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்காக கொடுக்குறேன்னா அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அவங்களும் ஜிவி பிரகாஷ் சாரும் சேர்ந்து பண்ணுற நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா. ஸோ
அது ஒரு நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்தாதான் உங்களால அது ஃபுல்லா கிராப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கும் இது ஒரு லைஃப்ல மேபி நம்ம நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காவோ இல்லைன்னா நம்ம பாஸ்ட்ல பண்ண விஷயங்களோ எல்லாமே உங்க மனசுக்குள்ள ஓடி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க லைஃப் மாறுற மாதிரியோ இல்லைன்னா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோ இருக்கிற நிலைமையில இந்த படம் மேபி பார்த்துட்டேன்னா ஒரு ஒரு காலாவது பண்ணிக்கிட்டு சரி மன்னிப்பு கேட்கறதுக்கோ இல்லைன்னா மேபி லைக் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு ஏதோ பர்சனலி தோணுது. நல்ல ஒரு டேக் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் படம் ஹிட் ஆகுறதுக்கும் ப்ளஸ் நீங்கள் கெரியரில் அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுக்காகவும் மூவிகள் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்றேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.